அனைவருக்கும் வணக்கம். பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு எப்படி நான் பயணம் செஞ்சேன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு பொன்னேரிக்கு சென்னை சென்ட்ரல்லேருந்து எப்படி ரீச் பண்ணேன்னு அந்த ஷார்ட்ஸ் தான் பார்க்குறீங்க. சென்னை சென்ட்ரல்லேருந்து கும்மிடிப்பூண்டி சூலூர்பேட்டாக்கு ஆப்ரேட் பண்ணுற லோக்கல் இஎம்யூ ட்ரெயின், அதாவது புறநகல் ரயில் சேவை, அதை பயன்படுத்தி நீங்கள் பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணலாம். சென்னை சென்ட்ரல்லேருந்து பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன் வந்து சுமார் ஒரு 35 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். டிக்கெட் ஃபேர் வந்து வெறும் 10 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க பொன்னேரிக்கு. பயண நேரம் வந்து 1 மணி நேரம் ஆகுங்க பொன்னேரி. இப்போ பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோம். பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சிறுவாபுரி முருகன் கோயில் தோராயமாக ஒரு 13 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்ட், பொன்னேரி பஸ் ஸ்டாண்ட் வந்து சுமார் ஒரு 850 மீட்டர் தூரம் தாங்க இருக்கும். நடந்து போனீங்கன்னா 10 நிமிஷம் ஆகும். நான் பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து தான் போகிறேன். அந்த நடந்து போகிற ஷார்ட்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பஸ்ஸில் பயணம் செய்யலாம், இல்லைனா ஷேர் ஆட்டோவிலையும் பயணம் செய்யலாம். பஸ்ஸில் பயணம் செஞ்சாலும் சரி, ஷேர் ஆட்டோவில் பயணம் செஞ்சாலும் உங்களுக்கு டைரெக்டாக இங்கேருந்து சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு ஷேர் ஆட்டோவோ பஸ் ஃபெசிலிட்டி கிடையாது. ஆனால் இங்கேருந்து தச்சூர் கூட்ரோடு பஸ் ஸ்டாப் போயிடணும். தச்சூர் கூட்ரோடு பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குன்னா சென்னை தடா கொல்கத்தா ஹைவேல தான் அமைஞ்சிருக்கு. எக்ஸாக்டாக பொன்னேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சுமார் ஒரு 7.5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த தச்சூர் கூட்ரோடு பஸ் ஸ்டாப் வந்து அமைஞ்சிருக்கு. அங்கே இறங்கிட்டு ஜஸ்ட்டு ரோடை கிராஸ் பண்ணி ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கிற பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிங்கன்னா ரெட் ஹில்ஸ்லேருந்து பெரியபாளையம் போகிற பஸ் வந்து வரும். அந்த பஸ் வந்து சிறுவாபுரி முருகன் கோயில் வழியாக தான் போகும். அப்படியும் போகலாம், இல்லை அங்கேருந்தே கூட ஷேர் ஆட்டோ வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு. நான் வந்து எப்படி போனேன்னா பொன்னேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தச்சூர் கூட்டோட வரைக்கும் ஷேர் ஆட்டோவில் தான் போனேன். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி போனீங்கன்னா ஷேர் ஆட்டோ இருக்கும். அங்கேருந்து தான் கிளம்புவோம். பயண நேரம் வந்து 15 நிமிஷம் ஆகும் தச்சூர் கூட்டோடு பஸ் ஸ்டாப் ரீச் பண்ணதுக்கு. ஷேர் ஆட்டோவில் 20 ரூபா வந்து வாங்கினாங்க. தச்சூர் கூட்டோடு இறங்கின பிறகு ஜஸ்ட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கிற பஸ் ஸ்டாப் வந்து ரோடு கிராஸ் பண்ணி போகணும். அதாவது சென்னை தடா கொல்கத்தா ஹைவேல தான் அந்த தச்சூர் கூட்டோடு பஸ் ஸ்டாப் வந்து அமைஞ்சிருக்கு. அங்கே வெயிட் பண்ணிங்கன்னா பஸ் வசதியும் இருக்குது, ஷேர் ஆட்டோவும் இருக்குது. ஷேர் ஆட்டோவில் தச்சூர் கூட்டோடு பஸ் ஸ்டாப் வந்து சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு 20 ரூபா வந்து வாங்குகிறாங்க. ஃப்ரீக்வெண்ட்டாகவே இருக்குது. இல்லை நீங்கள் பஸ்ஸில் வெயிட் பண்ணி போகிறதுனாலும், நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ரெட் ஹில்ஸ்லேருந்து பெரியபாளையம் போகிற பஸ் வந்து தச்சூர் கூட்ரோடு பஸ் ஸ்டாப் வழியாக தான் போகும். அந்த பஸ் ஸ்டாப்பில் ஏறினீங்கன்னா சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு டைரெக்டாக போகலாம். பயண நேரம் வந்து தச்சூர் கூட்ரோலேருந்து ஷேர் ஆட்டோவில் போனீங்கனாலும் சரி, பஸ்ஸில் போனீங்கனாலும் 15 நிமிஷம் தான் ஆகும். டிக்கெட் ஃபேர் வந்து பஸ்ஸில் வந்து 15 ரூபா வாங்குறாங்க, ஷேர் ஆட்டோவில் 20 ரூபா வாங்குறாங்க. அதே மாதிரி தான் பொன்னேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தச்சூர் கூட்ரோடுக்கு நீங்கள் பஸ்ஸில் பயணம் செஞ்சால் 15 ரூபா டிக்கெட் ஃபேர் வாங்குவாங்க. ஷேர் ஆட்டோவில் பயணம் செஞ்சிங்கன்னா 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இல்லை என்னால் பஸ்ஸு ஷேர் ஆட்டோலாம் மாறி மாறி வர முடியாதுன்னு நினைக்கிறவங்க டைரெக்டாக பொன்னேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆட்டோவில் கூட சிறுவாபுரி முருகன் கோயில் போகலாம். இதுதாங்க தச்சூர் கூட்டோடு பஸ் ஸ்டாப். நான் ஷேர் ஆட்டோவில் தான் பயணம் செஞ்சேன். இந்த இடத்துல இறக்கி விட்ருவாங்க. ஜஸ்ட் அப்படியே ரோடை கிராஸ் பண்ணி ஆப்போசிட் சைடில் இருக்கிற பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா பஸ்ஸஸ் வந்து நிறைய வரும். நான் ட்ராவல் பண்ணும்போது பஸ்ஸில் பயணம் செய்யலான்ட்டு தான் ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணேன். 114D பஸ் வந்தது. கோயம்பேடுலேருந்து ரெட் ஹில்ஸ் சிறுவாபுரி முருகன் கோயில் வழியாக ஆரணி வரைக்கும் ஆப்ரேட் பண்ண அந்த பஸ்ஸில் தான் பயணம் செஞ்சேன். ரெட் ஹில்ஸ் வந்து பெரியபாளையம் போகிற பஸ்ஸும் ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். ஸோ இதுதாங்க தச்சூர் கூட்டோடு பஸ் ஸ்டாப். நீங்கள் பார்க்கலாம், சென்னையிலேருந்து நெல்லூர், திருப்பதி, தடா வழியாக போகிற திருப்பதி பஸ்லாம் கூட இங்கே பிக்கப் பாயிண்ட் இருக்குது. மேலே இருக்கிற ஃப்ளைஓவர் தான் டைரெக்டாக தச்சூர் கூட்டோடு உள்ளே வராமல் டைரெக்டாக டுவர்ட்ஸ் தடா போகிற டைரெக்ஷனில் போகிற ஹைவே தான் இது. நீங்கள் பார்க்கலாம், நெல்லூர் போகிற பஸ் வந்து பிக்கப் பாயிண்ட் இங்கே இருக்குது தச்சூர் கூட்டோடு பஸ் ஸ்டாப்பில். நான் இங்கே வந்து பஸ்ஸில் பயணம் செய்யறதுக்காக ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணேன். இங்கேருந்து கூட ஷேர் ஆட்டோ இருக்குது. ஷேர் ஆட்டோவில் போகிறவங்களும் இங்கேருந்து போகலாம். 15 ரூபா டிக்கெட் ஃபேர் வாங்கினாங்க. 15 நிமிஷத்தில் தச்சூர் கூட்டோடு வந்து சிறுவாபுரி முருகன் கோயில் ரீச் பண்ணிட்டோம். நீங்கள் பார்க்கலாம், கோயிலுக்கு வாசல்லே பஸ் வந்து இறக்கி விட்டுட்டாங்க. தச்சூர் கூட்ரோட்லேருந்து சிறுவாபுரி முருகன் கோயில் ரீச் பண்ணதுக்கு பஸ்ஸில் எனக்கு 15 நிமிஷம் தான் ஆச்சு. நீங்கள் ஷேர் ஆட்டோவில் வந்தீங்கனாலும் இதே டைம் தான் ஆகும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா பொன்னேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு 1/2 மணி நேரத்தில் ரீச் பண்ணியாச்சு.
ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் நடந்து வர அந்த ஒரு 10 நிமிஷமும் கணக்கு போட்டிங்கன்னா ஒரு 40 நிமிஷத்தில் பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சிறுவாபுரி முருகன் கோயில் ரீச் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் நான் வந்து சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு ரீச் பண்ணேன் பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. இந்த சிறுவாபுரி முருகன் கோயில் பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை தாங்க விசேஷ நாள். அந்த நாள் தான் நிறைய கூட்டம் வரும். அதாவது செவ்வாய்க்கிழமை தான் நிறைய பேர் வந்து கோயிலுக்கு வருவாங்க. அதே மாதிரி சனி ஞாயிறுலையும் கூட்டம் இருக்கும். மேபி அந்த டைமில், அதாவது செவ்வாய் சனி ஞாயிறு அந்த டைமில் பொன்னேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டைரெக்டாக சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு ஷேர் ஆட்டோவும் ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்படி ஆப்ரேட் பண்ணாங்கன்னா ஒரு 50 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஒருவேளை சில பேருக்கு பஸ்லேயோ இல்லை ஷேர் ஆட்டோலேயோ மாறி மாறி பயணம் செய்ய முடியாது, பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆட்டோவில் டைரெக்டாக சிறுவாபுரி முருகன் கோயில் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு 180 ரூபாலேருந்து 200 ரூபா வந்து வாங்குவாங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா சுமார் 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருது. இன்னொரு வழியும் இருக்குது. பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடுத்த ஸ்டேஷன் தான் கவரப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன். அங்கேருந்து கூட சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு ரீச் பண்ண முடியும். அங்கேருந்து தோராயமாக ஒரு 8லேருந்து 9 கிலோமீட்டர் தூரம் தாங்க இருக்கும் சிறுவாபுரி முருகன் கோயில். அங்கேயும் இதே மாதிரி தான் டேரெக்டாக பஸ்ஸு கிடையாது, 2 பஸ்ஸு மாறி தான் வரணும்னு நினைக்கிறேன். மேபி அந்த ஸ்டேஷன்லேருந்து டேரெக்டாக ஷேர் ஆட்டோ இயக்கலாம்னு நினைக்கிறேன். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தோ இல்லை மெயின் ரோடு வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு ஷேர் ஆட்டோ இருக்கும் தான் நினைக்கிறேன். சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு ட்ரெயினில் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒன்று பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி நான் வந்த மாதிரியும் வரலாம், இல்லை கவரைப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனில் அங்கேருந்து கூட ரீச் பண்ண முடியும். உங்களுடைய சாய்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு பஸ்ஸில் பயணம் செஞ்சாலும் ஆல்மோஸ்ட் இதே டைம் தான் ஆகும்னு நினைக்கிறேன். சென்னை சென்ட்ரல்லேருந்து பொன்னேரி எனக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு பயண நேரம். பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் ஒரு 10 நிமிஷம் நடந்து வந்ததுனால, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தச்சூர் கூட்டோடு 15 நிமிஷம் ஆச்சு. ஷேர் ஆட்டோவில் பயணம் செஞ்சேன். தச்சூர் கூட்டோலேருந்து சிறுவாபுரி முருகன் கோயில் பஸ்ஸில் தான் பயணம் செஞ்சேன். 15 நிமிஷம் ஆச்சு. மொத்தமாக சென்னை சென்ட்ரல்லேருந்து சிறுவாபுரி முருகன் கோயில் ரீச் பண்ணதுக்கு பயண நேரம் வந்து பொன்னேரி வழியாக சுமார் 1 மணி நேரம் 40 நிமிஷம் ஆச்சுங்க. 10 நிமிஷம் வந்து அந்த பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் நடந்து வர அந்த நேரத்தையும் இதோட சேர்த்துருக்கேன். அதெல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன். சென்னை சென்ட்ரல்லேருந்து சிறுவாபுரி முருகன் கோயில் ரீச் பண்ணதுக்கு 1 மணி நேரம் 40 நிமிஷம் ஆச்சு மொத்தமாக. நான் தனிப்பட்ட முறையில் சென்ட்ரல்லேருந்து சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு ட்ரெயின் மூலமாக எப்படி பயணம் செய்யலான்ட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஜேர்னி தாங்க இது பண்ணேன். விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு எது ஷார்ட் ரூட்டோ அதே நீங்கள் பயணம் செய்யுங்க. ஏன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சில பேர் சொல்லுவீங்க, இது வந்து சுற்றி போகிற ரூட்டு, மாறி மாறி போகணும், இதெல்லாம் வந்து வசதியாக இருக்காது அப்படின்னு சில பேர் கமெண்ட்ஸை கண்டிப்பாக சொல்லுவீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். இது நான் தனிப்பட்ட முறையில் பயணம் செஞ்சேன், அதோட அனுபவத்தை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா உங்களுக்கு எது ஷார்ட் ரூட்டுன்னு தோணுதோ அந்த ரூட்லேயே நீங்கள் பயணம் செய்யுங்க. பஸ்ஸு தான் உங்களுக்கு ஷார்ட் ரூட்டுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் பஸ்லேயே பயணம் செய்யுங்க. நான் பயணம் செஞ்ச மாதிரி நீங்கள் பயணம் செய்ய தேவையில்லை. பொன்னேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தச்சூர் கூட்டோடு போகிறதுக்கு எம்டிசி பஸ் சர்வீஸ் ஃப்ரீக்வெண்ட்டாகவே இருக்குது. இங்கேருந்து ரெட் ஹில்ஸ் போகிற பஸ் எல்லாமே தச்சூர் கூட்டோடு வழியாக தான் போகும். ரூட் நம்பர் வந்து 558 நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் பஸ்ஸும் இருக்குது. டுவர்ட்ஸ் கும்மிடிப்பூண்டி போகிற பஸ் எல்லாமே தச்சூர் கூட்டோடு வழியாக தான் போகும். இன்கேஸ் நீங்கள் போகும்போது பஸ் சர்வீஸ் இல்லைன்னா ஷேர் ஆட்டோ மூலமாகவும் தச்சூர் கூட்டோடு போகலாம் பொன்னேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. இல்லை எனக்கு இந்த ரூட்லாம் செட் ஆகாது, மாறி மாறி போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க கோயம்பேடுலேருந்தோ இல்லை ரெட் ஹில்ஸ்லேருந்தோ டேரெக்டாக சிறுவாபுரி முருகன் கோயில் போகிறதுக்கு எம்டிசி பஸ் சர்வீஸ் இருக்குது. அதுவே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சிறுவாபுரி முருகன் கோயிலோட டைமிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் விசாரிச்ச வரைக்கும் ஒரு சில பேர் காலைல 6 மணின்றாங்க, 7 மணின்றாங்க. ஸோ தோராயமாக ஒரு 6லேருந்து 7க்குள்ளே மார்னிங் வந்து திறந்துருவாங்க. மத்தியானம் 12 மணிக்கு மூடிடுவாங்க. ஈவினிங் வந்து 4 மணிக்கு திறந்து நைட்டு 8:30 மணிக்கு மூடிடுவாங்க. 4 மணிக்கு மெயின் கேட் திறந்தாலும் உள்ள மூலவர் தரிசனம் வந்து 4:30 மணி தான் திறப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஈவினிங் டைமில். நீங்கள் வீக் டேயில் போனீங்கன்னா கூட்டம் கம்மியாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை சனி ஞாயிறில் போனீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும். அதில் முக்கியமாக செவ்வாய்க்கிழமை கூட்டம் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வாருங்க. சிறப்பு கட்டண தரிசனமும் இருக்குது, 50 ரூபா 100 ரூபா அந்த தரிசனமும் இருக்குது. கோயிலுக்கு பேக் சைடில் ரெஸ்ட் ரூம், பே அண்ட் யூஸ் டாய்லெட் அந்த வசதியும் இருக்குது. அன்னதானம் கூடவும் இருக்குங்க. மதியானம் 12 மணிக்கு ஃப்ரீ சாப்பாடு அதுவும் போடுறாங்க. உங்களுக்கு விருப்பம் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நீங்கள் பார்க்குற இந்த பஸ்ஸை தாங்க ரிட்டர்ன் வந்து தச்சூர் கூட்டோடு வந்துட்டு தச்சூர் கூட்டோடு வந்து பொன்னேரிக்கு வேறு ஒரு பஸ் பிடிச்சி பொன்னேரி பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணேன். அங்கேருந்து ஸ்டேஷனுக்கு நடந்து வந்து அங்கேருந்து சென்னை சென்ட்ரலுக்கு லோக்கல் ட்ரெயின் மூலமாக சென்னை வந்தேன். சென்னை சென்ட்ரல்லேருந்து சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு ட்ரெயின் பஸ் காம்பினேஷனில் பயணம் செஞ்ச போது எனக்கு கிடைச்ச அனுபவம் இதுதாங்க. நன்றி, வணக்கம்.